ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒரு எண்ணெய் காய்ச்சிற வீடியோ போடுறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நான் எப்பயுமே வந்து ஸ்ரீநிதிக்கு எண்ணெய் காய்ச்சி தான் தேய்ச்சிட்ருக்கேன். அது எதனாலன்னு கேட்டால், நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்ரீநிதிக்கு சின்ன சின்ன கொப்பளம்லாம் வந்து தலையில் இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அது இப்போ இல்லை, இப்போ சுத்தமாகவே இல்லை. அதனால் அந்த தேங்காய் வந்து காய்ச்சி நம்ம வந்து எண்ணெய் தேய்க்கிறது நல்லதுன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க. அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, அதுலேருந்து வீட்லேயே முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் காய்ச்சிக்குவேன். அது என்னென்ன போட்டு காய்ச்சுவேன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ எண்ணெய் காய்ச்சறதுனா எல்லா விஷயமும் எல்லாருமே யூடியூப் சர்ச் பண்ணாலே வந்துடுது. இருந்தாலும் நான் எப்பயுமே வந்து இந்த எண்ணெய் காய்ச்சறதுங்கிறது என்னென்ன போடுவேன்னு சொல்லி காட்டுறேனுங்க. அது போக பார்த்திங்கன்னா, இப்போ வந்து தேங்காய் எண்ணெயிலே நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? தேங்காய் எண்ணெயில் இப்போ செக்கெண்ணெய், சல்ஃபர் கலக்கிற எண்ணெய் இதெல்லாமே வந்துருச்சு. இருந்தாலும் நான் வந்து சல்ஃபர் கலக்காத எண்ணெய் செக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுலேருந்து வாங்கினேன் ஒரு 3 லிட்டர் எண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து எப்படி நான் காய்ச்சினா அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுங்கிறத நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ எண்ணெய் காய்ச்சறதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3 லிட்டர் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா தேவையான கருவேப்பிலை வாங்கியிருக்கேங்க. கருவேப்பிலை கடையில் தான் வாங்கினேன். நல்லா 3 கைப்பிடி அளவுக்கு வாங்கியிருக்கேன். அது போக வந்து கொஞ்சம் மரநெல்லிக்காய் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். அது போக கொஞ்சம் மருதாணி இலை எடுத்திருக்கேங்க. மருதாணியும் போடணும். இப்போ வந்து நம்மக்கிட்ட கரிசலாங்கண்ணி இப்போ வந்து இலை கிடைக்கல. அதனால் வந்து நாட்டு மருந்து கடையில் கரிசலாங்கண்ணி பவுட்ரு, மஞ்சள் கரிசலாங்கண்ணி வாங்கியிருக்கேன். அது போக வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுட்ரும் வாங்கியிருக்கேன். செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா பூ கிடைக்கல, அதனால் பூ பொடி வாங்கிட்டேன். இந்த செம்பருத்தி பூ கரிசலாங்கண்ணி மட்டும் கடையில் நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கேங்க. மிச்சது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இலை எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா அரைக்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி அரைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த எண்ணெய் தான் எடுத்திருக்கோம். நம்ம அதுக்குள்ளே எண்ணெய் வந்து சூடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாத்திரம் வச்சுருக்கேங்க. நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் எண்ணெய் காய்ச்சிறப்ப எண்ணெய் வந்து பொங்கி வரும். நம்ம அதை வந்து அதுக்கு தேவையான பாத்திரம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். வடைச்சட்டியெல்லாம் வச்சு காய்ச்சினோம்னா கொஞ்சம் இரும்பு வடைச்சட்டியில் கொஞ்சம் பெரிய வடைச்சட்டியாக இருந்தால் இன்னும் பெட்டருங்க. நம்ம இது எல்லாத்தையும் வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொடியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுட்ரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுட்ரு 1 தான் போட்டேன். மஞ்சள் கரிசலாங்கண்ணி பவுட்ரு 2 போட்டேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ பொடி வந்து 2 போட்டிருக்கேங்க. மொத்தம் வந்து பவுட்ருலன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பவுடரெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேங்க. இப்போ அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம அதுக்கப்புறம் இந்த பவுட்ரெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி உள்ளே போட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வந்து போட்டுட்டு இருக்கிறப்ப எண்ணெய் வந்து நல்லா பொங்கி வரும். பயந்துக்க வேண்டாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டுட்டு கூட நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் போடணும். அப்போ தான் வந்து இது நல்லா முருக காயணும். இந்த இலையெல்லாம் வந்து பச்சை இலையாக இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா முருக காயணும். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டுட்டேங்க. போட்டு அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சு விட்டுட்டேன். கொஞ்சம் நல்லாவே வந்து வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா சிம்மில் கொதிச்சிட்ருக்கு. இடையில அடி பிடிக்காமல் வந்து கீழெல்லாம் கிளறி விட்டுக்கணும். சைடெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ நம்ம எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 மணி நேரம் சிம்மிலேயே வச்சுருந்தேன் நான். நல்லா எண்ணெய் காஞ்சு உள்ளே இருக்க நம்ம அரைச்ச இலைங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அதை நல்லா பச்சை இலை ஃபுல்லாக நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா சூடு ஆடுறதுக்காக ஃபேன் காற்றுல வச்சுட்டேனுங்க. இப்போ நல்லா வந்து எண்ணெய் காய்ச்சி இதோட கலர் தெரியுதா? இந்த கலரில் தான் வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயோட கலர் பாருங்களேன். இதுதான் வந்து ஒரிஜினலான கலருங்க. இது நல்லா வந்து முடி வளர்றதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எண்ணெயெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே காய்ச்சி பாருங்கள். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சிட்டோம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து வடிகட்டி எடுத்துட்டோம். அது போக இன்னும் இருக்குது. இதை எப்படி வடிகட்டணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி அந்த பாத்திரத்தில் இருக்க மேலாப்படி இருக்க எண்ணெய் எல்லாத்தையும் இருத்து எடுத்துடலாம். இருத்து எடுத்தது போக இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் ட்ரையாக வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லை. ஆனால் இதிலே கிட்டத்தட்ட வந்து 1 லிட்டர் எண்ணெய் வந்து குடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம 3 லிட்டர் எண்ணெய் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அதே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் இருக்க அடிமண்டியெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வடித்து எடுத்துருக்கோன்னு. நம்ம 3 லிட்டர் எண்ணெயுமே 3 லிட்டர் எண்ணெய் கிடைக்காது, கிட்டத்தட்ட 2-2.5 லிட்டர் தான் கிடைக்கும். எனக்கு இந்த அளவுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸ்ரீநிதிக்கு நான் எப்படி எண்ணெய் தேய்க்கிறேங்கிறது பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் வந்து எப்படிமா செஞ்ச? அதான் இலையெல்லாம் காய்ச்சி என்னென்ன இலை போட்ட? மருதாணி, செம்பருத்தி இலை, அப்புறம் கருவேப்பிலை, இந்த மரநெல்லிக்காய் இதெல்லாம் வந்து பச்சையா இலை வாங்கிட்டேன். கரிசலாங்கண்ணி மட்டும் கிடைக்கவே இல்லை. அதனால கரிசலாங்கண்ணிக்கும் செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா அதுவும் கிடைக்கல. அதனால அதுக்கு 2க்கு மட்டும் பவுடர் வாங்கிட்டேன். அது 2 பவுடர் வாங்கி எப்பயுமே ஸ்ரீநிதிக்கு இப்படிதான் காய்ச்சினேன். ஸ்ரீநிதி முடி நல்லா வந்துட்டு நல்லா முடி வளரும். நாங்க தான் வந்து வேண்டாம் காலேஜ் போறா அதனால மெயின்டைன் பண்ண முடியறதில்லன்னு கட் பண்ணி விட்டுட்டேன். இதுல அந்த வீடியோல நான் ஆட் பண்றேன் ஸ்ரீநிதியோட பழைய முடி. இப்போ 3 லிட்டரு எண்ணெய் வாங்கினா எத்தனை லிட்டரு எண்ணெய் இதில் வந்து நீ வந்து ரெடி பண்ணுவ? இப்போ 3 லிட்டர் வாங்கினா 3 லிட்டர் எண்ணெயே கிடைக்காது. ஏன்னா 1 லிட்டர் எண்ணெய் வந்து அந்த எல்லாம் அரைக்கிறோம்ல இலை பவுடர் எல்லாம் போடுறோம்ல அதுக்கே வந்து உள்ள எடுத்துக்கும். அதை நல்லா ஃபில்டர் பண்ணாலே 1 லிட்டர் எண்ணெய் அதில் பிடிச்சிடும் எப்போ இருந்தாலும். இது எப்படி பகலில் வந்து தலைக்கு வைக்கிறதா இல்லை வந்து நைட்டு தூங்கும் போது வச்சுட்டு படுத்துக்கிறதா? வரைக்கும் எண்ணெய் வைக்கணும்னா நைட்டு தான் எண்ணெய் வைக்கணும். நைட்டு நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு விட்டு நல்லா கொண்டை போட்டு நறுக்குன்னு போட்டு கொண்டை போட்டு படுத்துடணும். ஏன் சொல்றேன்னா நைட்டு தான் முடியெல்லாம் வந்து நம்ம கூட ஒரு சரி சமமா ஒரு வெயில் படாத ஒரு இடத்துல இருக்கு. அப்படிங்கறனால முடி வந்து நைட்டு தான் நல்லா வளரக்குண்டான வாய்ப்பு. முடிஞ்ச வரைக்கும் நைட்டு தான் எண்ணெய் வைக்கணும். சரி ஓகே. இப்போ பாப்பாக்கு என்ன வச்சாச்சா? ஸ்டே வந்தா கிட்டத்தட்ட இப்போ நான் இந்த ஸ்ரீநிதியோட இந்த முடிக்கு வந்து இப்போ பாப்பாக்கு வந்து எத்தனை வருஷமா நீ இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கற? எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீமாக்கு எப்போ அந்த மருகு ப்ராப்ளம் வந்துச்சுடாமா ஒரு 10 வருஷமா ஸ்ரீநிதிக்கு வந்து காய்ச்சல் எண்ணெய் தான் தடவி. ஆனா இன்னும் முடி நிறைய இருந்திருக்கணும். மேடம் வந்து நீங்க வெட்டிட்டீங்கல்ல? சரி ஓகே போதுமா? இதுதான் நம்ம எண்ணெயின் ரகசியம். கண்டிப்பா இந்த எண்ணெய் வந்து வீட்லயும் காய்ச்சி பாருங்க. உங்களுக்கு யாராவது வேணும் ஆர்டர் கொடுத்தா இது பண்ணிக்குவியாமா? பண்ணி தரேன். செஞ்சு கொடுத்துருவியா? ஓகே சரி. இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, பை.